அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாசத்திற்குரியவர்களே, நம் அனைவரும் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சுன்னத் செய்தல், ஆண்களாக பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய பிறப்புறுப்பில் இருக்கின்ற முன்தோலை நீக்கி பிறப்புறுப்பை அழகுபடுத்துவதும் ஆரோக்கியமாக்குவதும் அந்த ஆண் குழந்தையை வலுவோடு வளர்த்தெடுப்பதும் ஒரு தாய் தந்தையினுடைய கடமையாக இருக்கிறது. அந்த கடமைகளை ஏதோ முஸ்லிம்களுடைய பண்பு என்று சொல்லி என் தொப்புள் கொடி உறவுகள், என் மக்கள் தவிர்த்து விடக்கூடாது. சுன்னத்து செய்வதால் ஏற்படுகின்ற ஆண் குழந்தையினுடைய பிறப்புறுப்பின் முன்பகுதி தோலை நீக்குவதால் ஏற்படக்கூடிய நலன்கள் ஏராளம் என்று மருத்துவ உலகத்திலே விவாதிக்கப்படுகிறது. இந்த செயலை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இப்ராஹிம் நபி. அந்த வழியை முறையாக முஸ்லிம் சமூகத்திலே நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடமையாக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால் முஸ்லிம்கள் அதை பின்பற்றுகிறார்கள். எல்லா மக்களும் இதை பின்பற்ற வேண்டும். சமீபத்திலே மருத்துவ உலகத்தில் நல்ல உன்னிப்பாக நேர்மையாக யோசிக்கின்ற பல மருத்துவ அறிஞர்கள் இந்த சுன்னத்து செய்வதால் ஏற்படுகின்ற தொழில் நீக்கத்தால் ஏற்படுகின்ற பலன்களை பற்றி விவாதிக்கிறார்கள், மக்களை ஒருங்கிணைக்கிறார்கள். குறிப்பாக இன்று அமெரிக்காவில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அவருடைய தாயும் தந்தையும் விருப்பப்பட்டார்கள் என்றால், அனுமதி தந்தார்கள் என்றால், பிறந்து 5 நாட்களிலே இந்த சுன்னத் செய்தல் என்கின்ற செயலை ஆண் மக்களுக்கு செய்வதற்கு அங்கு இருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்களும் தயாராக இருக்கிறார்கள். மருத்துவமனைகளில் இருக்கின்ற நிர்வாகம் தயாராக இருக்கிறது என்பது நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த செய்திக்கு மிகவும் வலு சேர்க்கிறது என்பதை நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். சரிங்க, இவ்வளவு சொல்றமே, சுன்னத் செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நாம் புள்ளி விவரங்களின் மூலமாக புரிய முடிகிறது. ஒண்ணு இல்லைங்க, அது உடல் ஆரோக்கியத்தை தருகிறது. உடல் ஆரோக்கியத்தை எவ்வகையில் எல்லாம் தருகிறது என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்றால், முதல் செய்தி, தொற்று நோய்களில் இருந்து உடல் உறுப்புகள் அனைத்தும் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு ஆண்மகனுக்கு அவனுடைய பிறப்புறுப்பு என்பது மிக முக்கியமான அம்சம், மிக முக்கியமான ஒன்று. அவனுடைய வாழ்வியலில் ஒரு பெரிய பங்காற்றக்கூடியது. அந்த பிறப்புறுப்பை முறையாக பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அவசியமும் பெற்றோர்களின் வழியாகவே பிள்ளைகளுக்கு போற்றுவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு பாருங்களேன், நிறைய நோய்கள் எதன் மூலமாக வருகிறது என்றால், பிறப்புறுப்பை முறையாக தூய்மையாக பராமரிப்பதில்லை என்பதன் மூலமாகத்தான் நிறைய சிறுவயது குழந்தைகளுக்கு, சிறுவயது பெண்களுக்கு, ஆண்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டு மரணம் வரை இட்டு செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. பிறப்புறுப்பை தூய்மையாக வைக்க வேண்டும். வைக்காதவர்களுடைய நிலை என்ன என்பதை புள்ளி விவரங்கள் அறிவுறுத்துகிறது. இதன் வழியிலே சுன்னத்து செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகளில் மிக முக்கியமானது, நோய் தொற்று காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட 100% நோயாளிகளை ஆய்வு செய்கின்ற பொழுது அவர்களிலே 95% இந்த சுன்னத் செய்தல் என்கின்ற பிறப்புறுப்பிலே தொழிலை நீக்குகின்ற காரியத்தில் ஈடுபடாதவர்கள். தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட 100 பேர் 100%, 95% இப்படி இருக்கிறார்கள் என்ற நிகழ்வு மருத்துவ உலகத்தையே ஆட்டி பார்க்கிறது, வியப்படை வைக்கிறது. இந்த புள்ளி விவரம் அமெரிக்காவில் இருக்கின்ற முக்கியமான ஒரு மருத்துவ ஆய்வகத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரம். 95% பாதிப்படைவதற்கு காரணம் அவர்கள் பிறப்புறுப்பிலே இருக்கிற தொழிலை நீக்காததுதான் என்பது மிக ஊர்ஜிதமாக சொல்லப்படுகிறது. வேதனை அளிக்கக்கூடிய செய்தி. ஒரு 5% தான் வெவ்வேறு காரணம், வேற வேற காரணம் இருக்கலாம் இல்லைங்களா, அப்படிப்பட்ட காரணம். ஆனா 95% உறுதியாக சுன்னத் செய்யாதப்படாததற்காகவே ஒருத்தன் தொற்று நோயால் பாதிக்கப்படுகிறான், ஒரு ஆண்மகன் இழப்பை சந்திக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்ன நோய்கள் எல்லாம் அவனை ஆட்கொள்ளும்? தொற்று நோயால்
பாதிக்கப்படுகின்றவனில் என்னென்ன நோய்கள் எல்லாம் வரும் என்பதையும் புள்ளிவிவரமாக சொல்லுகிறார்கள். பாலியல் ரீதியான நோய் வரும். பாலியல் ரீதியான நோய் ஹெர்பஸ் என்று சொல்லுவார்கள். ஹெர்பஸ் என்று சொல்லுகின்ற அந்த உறுப்புகளினுடைய வாயிலே ஒரு நோய் வரும். சாஃப்ட் சான்ஸ் என்று சொல்லுவார்கள். ஆண்குறியிலேயே நோய் வரும். அதுல ஒரு புண்கள் வரும். ஸ்லிப்பிஸ் என்று சொல்லுவார்கள். கேண்டி என்று சொல்லுவார்கள். கேண்டிடா என்று சொல்லுவார்கள். கோனோரியா என்று சொல்லுவார்கள். இது மாதிரியான இந்த நோய்கள் எல்லாம் பிறப்புறுப்பிலே பருக்களாக, அது மாதிரி புண்களாக, ஒரு மாதிரி தாமரை படந்தாக பிறப்புறுப்பை சுற்றி இருக்கின்ற பகுதிகளிலே ஒரு விதமான அரிப்பாக இதெல்லாம் வருவதற்கு இந்த சுன்னத் செய்யப்படாமல், அந்த உறுப்பை பேணி பாதுகாக்கப்படாமல் பின்பற்றுகின்ற நடைமுறை தான் என்று சொல்லப்படுகிறது. ஒண்ணு இல்லைங்க, புரியறதுக்காக சொல்றேன். ஒரு ஆண் மகன் தன்னுடைய சிறுநீர் கழிக்கிறான். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 முறையிலிருந்து 5 முறை. அந்த 5 முறையும் சிறுநீர் கழிக்கின்ற பொழுது சில துளிகள் தோலை நீக்கப்படாமல் இருந்தால், பிறப்புறுப்பில தோல் நீக்கப்படாமல் இருந்தால், சிறுநீரினுடைய சில துளிகள் தோலுக்குள்ளால் நின்று விடுகிறது. அவன் தண்ணீர் ஊற்றி கழுவினாலும் அந்த நின்று போன சிறுநீரினுடைய அந்த ஈரம், அதனால் ஏற்படுகின்ற கிருமி தண்ணீரால் கழுவப்படுவதே இல்லை. இப்படி ஒவ்வொரு நாளும் 5 முறை தொடர்ச்சியாக, குறைந்தபட்சம் சொல்லுகிறேன், கிருமி தொற்றால் அந்த உறுப்பு பாதிக்கப்படுகிறது என்றால் இது ஒன்று போதும் அவன் நோயால் பாதிக்கப்படுவான். பின்னுள்ள காலங்களில் பெருவாரியான ஆண் மக்கள் பிறப்புறுப்பின் வழியாக தொற்று நோயில் என்பதில் கூடுதலாக மாறி புற்றுநோயாக பாதிக்கப்பட்டு இறந்து போகிறார்கள். வெளியே தெரிவதில்லை. ஏதோ அதற்கு பேர் வைக்கப்படுகிறது, அல்ல ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லப்படுகிறது, வயசாயிடுச்சுங்க அப்படின்னு. ஆனா அசல் காரணம் இதுவாகத்தான் இருக்கிறது என்பதை மருத்துவ உலகம் என்று கண்டுபிடித்து உலகத்திற்கு சொல்லுகிறது. இந்த வீடியோவின் வழியாக என் அன்பு தமிழ் சொந்தங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது, உலக அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் சொந்தங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது, உங்களுக்கு பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும், எல்லா ஆண் குழந்தைகளுக்கும் இந்த சுன்னத்து என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்தை செய்யுங்கள். இதை ஏதோ மதத்தின் பெயரால் முடக்கி வைத்து விடாதீர்கள். மதத்தவர்கள் செய்கின்ற, முஸ்லிம்கள் செய்கின்ற ஒரு காரியம் என்று ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். மாறாக மனித குலத்தில் வாழுகின்ற எல்லா ஆண் மக்களுக்கும் இந்த மருத்துவ குணமிக்க ஒரு செயலை செய்ய வேண்டும். இது நம்முடைய முன்னோர்களில் சிறந்தவராகிய இப்ராஹிம் நபி அடையாளப்படுத்தியது, முகமது நபி வலியுறுத்தி காண்பித்தது என்பதை இந்த நல்ல நேரத்திலே நான் தெளிவாக அழுத்தமாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த 21வது நூற்றாண்டிலே வளர்ச்சி அடைந்திருக்கின்ற மருத்துவ உலகம் இந்த நோய் தொற்றில் இருந்து பாதுகாப்புக்கான கேடயமாக இந்த சுன்னத்தை அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா போன்ற நாடுகளில் அது நடைமுறைக்கு வந்து விட்டது. நாமும் அதை பின்பற்றுவோம். வல்ல இறைவன் நம்மை நோய் தொற்றில் இருந்து, கடுமையான உயிர் இழப்புகளில் இருந்து பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.